நான் இது போக முட்டை மாதிரி இருக்கும் பாக்குறீங்களா? அப்படிதான் இருக்கும் நான் சொல்லிட்டு பஜ்ஜி சொல்றதுக்கு உள்ளே இறங்கியாச்சு. மழை பெய்யுது, கிளைமேட்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கிறதால நாங்கள் பஜ்ஜி சொல்லலான்னு வந்துருக்கோம். வெல்கம் டு எக்ஸ்பிளைன் கண்ணன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலை. டேய் என்னடா இது, அவன் புட்டு போட்டுன்னு இருக்கிறான் மனோரியா. யாரா நாங்களும் மந்திரம் போடுவோம்ல. ஓம் வரதாம் சுக்ரா வரதாம் எல்லாம் கழுவுடா. அவன் எதுவுமே பண்ணல. அதுதான் ஞாபகம் போடுறா பண்ணி வேக வச்சா எல்லாம் சொல்றேன். இந்த நெருப்புல வெளியே வருது, உள்ள வரா, உள்ள இருக்காமா. நல்ல உள்ள சொல்லுதான். நான் தான் அடுப்பு பார்த்த வச்சுக்கிறியோ நீ. இந்த தடையை முசா போட்டுருவான். டைம் அப்படி கூட போடலாம்ல, டைம் வேஸ்ட் ஆகுது. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. பட்டுன கத்தி குத்தானா கட் பண்ணி போட்டுருவாங்க அண்ணா. நெருப்புல கை விடுறாரு இவரு. நான் காலிஃப்ளவர் வர கேட்கல, வேற கேட்டேன். இவன் காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். ஆமா, இவரு முருங்கக்காய், கொய்யாக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வேற என்ன கேட்டான். நான் பஜ்ஜில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோதனையிலேயே சண்முகம் தான். அவனே செய்ய சொல்லி அவனுக்கே ஊட்டி விட்டு அவனே டெஸ்ட் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு நீ சாப்பிட்டு போயா. ரிசல்ட் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரிசல்ட் சீக்கிரமா இல்லைன்னா 24 hours பஜ்ஜிக்கு வாங்கினோம் சொன்னா இவன் பகோடாக்கு வாங்கி வந்துட்டு இருக்கிறான். அவன் என்கிட்ட சொன்னதான் சொன்னான், பகோடா போற போறேன்னு. பகோடா ஆப்போசிட்டா எதனா பண்றதுக்கோசம் அடுப்பு எரி வைக்கிறானா இப்படி குத்தி குத்தி அழிய. முடிஞ்சது. ஆமா, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏய் பொரி கிளம்புட்டா. ஏய் வேணாண்டா, டஸ்ட்ல அது உள்ள போய் வந்துடும்டா. அதுதான் கழுவுறானே சுத்தம் இல்ல. ஏற்கனவே அது டஸ்டா தான் இருக்குது. இல்ல டஸ்ட் வேற. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். முயற்சி பண்ணா இந்த அடிச்சு உள்ள இருக்குல்ல எங்க இது இந்த காட்டா ஜூம் பண்ணி காட்டு. போதுண்டா, வெந்தது எத்தி இறக்கி போயிட்டான். அடுப்பு ஆயிடுச்சு இல்லாமா. கடலமாவே இது பஜ்ஜி மாவு. பஜ்ஜி மாவு இல்ல நீ அப்படியே சொல்லு. அது வீட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுக்க. தண்ணி ரொம்ப போடுவேன். ஐயோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பஜ்ஜி மாவு அப்புறம் உப்பு போட்டுறோம். சோட்டா மாவு போட்டியா? சோட்டா மாவு. சோடா மாவு சொல்ல நீ. சோட்டா மாவு சோடா மாவு சொல்ல. இதுனா இது கலர் போடுறா. இந்த ஓலிக்கெல்லாம் சாய் அடிப்பாங்களே தானே. ஆமா, நம்ம கலர் வந்து கேஷ் பில் உள்ள போடலாம். பொறுமையா. இது கேசரி மாவு போடவே இல்ல. கேசரி மாவு கேசரி பவுடர் போய் கேசரி மாவா. உங்ககிட்ட மைக் கொடுத்தது தப்பு. நான் கேஷ் பில் சொன்னேன். அவன் சொன்னான் கேசரி மாவு தான் சொன்னேன். கேஷ் பில் சொன்னேன். கேசரி மாவுன்னு. சரி, ரிவ்யூ பார்க்கலாம். கட் பண்ணா. நம்ம கலர் வந்து கேஷ் பில் உள்ள போடலாம். நம்ம கலர் வந்து கேஷ் பில் உள்ள போடலாம். மன்னிச்சிடுங்க, அவன் கேசரி பவுடர் தான் சொல்லிட்டான், நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். என்ன பண்ற? கண்ணா ஃபெயில் ஆயிட்டான். தண்ணி அங்கதி வச்சுங்க. பதம் பார்க்கண்டா, அதான் தெரியும்ல. பாத்துருது எடு பாத்து சொல்லு போறீங்க. பிரதீப், பதம் பாக்குறதுன்னா பதத்தே பாப்பதுதான் பதம். லைட்டா மாவு வச்சுக்கான். சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து சுட்டு சாப்பிடும். அதான சண்முகம் பிளானு. அதுதான் அதுதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறான். கேசரி போடுறது கொஞ்சம், மாவு கொஞ்சம். கேஷ் வீட்டுல இருந்து பேத்தி இருந்தது வீட்டுல திரும்பி வீட்டுக்கு தானே எடுத்து போற. ஆமா, பார்த்தா கேஷ் பில் போட்டோம். நான் என்ன பார்த்தேன், கலர் எல்லாம் பார்த்தேன். நான் பார்த்தேன் கேஷ் பில் எல்லோ கலர் இருந்தது. எல்லோ கலர் கேசரி கேசரில செய்வாங்கல்ல, அதை திருண்டுறான். கேசரி லட்டு 2 கலர் இருக்குது, 3 கலர் ஆரஞ்சு தானே. இது ஏன் எல்லோ ஆச்சு? அது நம்ம கலர் ஒரே கலர் இருக்கும். அது தள்ளு போட்டு கலர் தெரியும். மஞ்சா சிவப்பா பச்சை 3 கலர் இருக்கும். காது குடுறான்டா. ஏதோ பண்ணிட்டுக்கிறான் இவன். கையை வச்சு ஏதோ நொழுப்பிட்டுக்கிறான். சொல்லணும் அதுல நக்கி பாரு. ஐஸ்டார் ஹெல்மெட் தூக்கணும். நக்கிலாம் பார்க்க முடியாது. போட்டாதான் அப்படியே ஃப்ரீ ஃபயர் விளையாடுறல, அது மட்டும் போகுது. எமோட்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு போடணும். வெங்காயம் அறிகிறோம். வெங்காயம்
வெங்காயம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வெங்காயம் 2 கிலோ 100 ரூபாங்க. அதுல 2 தக்காளி கூட எடுத்துன்னு வச்சு 2 வெங்காயம் கூட எடுத்துன்னு வந்தேன். 2 வெங்காயம் எடுத்துன்னு வந்தேன். யார் நினைச்சான்? டேய் நான் குக்கரு நான் பேச சரி நீங்க சொல்லுங்க கூட நீங்க இந்த ஞாத்திகமான காலங்காத்தால கலைஞ்ச டிவி அதெல்லாம் பாத்துக்கிறேன் இல்லையா? செய்யறவங்க தான் சொல்லுவாங்க இதுல உப்பு போட்டுக்கலாம், இது இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு ஸ்லைடா கட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு போடணும். அதெல்லாம் யார் சொல்லுவா? நாங்களா சொல்லுவாங்க பக்கத்துல உட்காந்துங்க. எந்த குக்கிங் சேனல் பார்த்தாலும் எல்லாமே எத்தனை கிராம் போடணும்னு சொல்றாங்க, ஆனா உப்பு மட்டும் சொல்லவே மாட்டாங்க எத்தனை கிராம்னு. தேவையான அளவு நாய் சொன்ன நாயெல்லாம் அதிகமா போட்டுவோங்க. அதுதான் 2 வாட்டி போட்டியா உப்பு? எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சொல்லணும்னா உனக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓலை எடுத்து ஒரு 10 போட்டு கொளுத்து விட்டுனா கொஞ்சம் சூடா இருக்கும், உடனே அதை கழுவிடலாம். அதை விட்டு நம்ம பகன் எரி வச்சு காலிஃப்ளவருக்கு எவ்வளவு அறுத்து கொதி கொடுத்தா வெங்காயம் புட்டிச்சு வரைக்கும் 100 ஒன்றும் இவன் பாரு வெங்காயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்கான். போதும் நெத்த வைடா, இவன் விட்டா போறான்டா அவன். வெங்காயம் சாமி போடுற வெங்காயத்துச்சுன்னு அதான் முசா போட்டுடலாம். பூசா பண்ணல வேற பத்தி பிள்ளை போட்டா எக்ஸ்ட்ரா 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதான். அதான் நம்ம பாத்துட்டு கொண்டாது நீ பாத்துனே தான் இருப்ப பொழுது பாக்குது அது இல்ல இந்த வெங்காயம் நீ குடுத்துருங்க. நீ சேர்த்துதான் உங்க வேலை, சாப்பிடறதுல எங்க வேலை. ஆமா நீ செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். சேனல்ல வீடியோ வரும்போது பாரு. அதான் எல்லாத்தையும் இவன் பாரு சளி சென்று கையில பூசிக்கிறான். கை வச்சா அது கடவுளே அஜித் நாங்கெல்லாம் ராணுவ படை. ஆமா நாங்கெல்லாம் விட்டா சிறகடிப்போம். எங்களுக்கு போயிட்டு அந்த உட்கார வச்சு கத்திரிக்காய் எழுதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படி ஒரு அடுப்பு வைக்கிறனா காத்து எந்த பக்கம் வீசுது அந்த இது டைரக்ஷன்லாம் பார்த்து வச்சிருக்கோம். கடையே நாட்டுருவான் வர மாட்டேங்குது. அது வைக்கிற இப்ப எப்படி வச்சிருந்தாலும் அது ஆடதான் போடும். கொட்டாங்குச்சாறு வச்சுக்கிறாரு, அது ஒன்றும் அதில் எரிஞ்சு வீழ்ந்து போடும். தூணுக்கு வேறு கொட்டாங்குச்சி வச்சுக்கிறாரு. அது கல்லு எதனா வைக்கணும் கவுச்சு போடுவாங்க. அதுதான் அடுப்பு கவுக்குறான். நீதான் கவுக்குற, இவரு நம்மளும் சொல்றாரு. இது எதுக்கு வச்சுக்கிறேன் கூட அதுதான் நான் ஒரு பேட் வச்சு ஆப்ரேட் பண்றேன்னா இவன் படுறா கடாயை தள்ளுறான்டா இவன். இது ஆதிடா தட்டு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எண்ணெயை ஊத்திட்டான், கொஞ்சம் கூட மிச்சம் பண்ணக்கூடாது எண்ணெய்லாம். கோல்டு ஒன்று எண்ணெய். ஏய் இதுக்கு எண்ணெய் பத்தாது வேற. எத்தனை கிராம் எண்ணெய் ஊற்றி? 200 கிராம் தான். 200 ml தான். 200 ml கிராம். இவன் நம்ம கிட்ட என்ன சொல்றான், எண்ணெய் பத்தாது மாவு அதிகமா இருக்குன்னு சொல்றான். எண்ணெய் பத்தாது மாவு அதிகமா அப்பயே ஊத்த போறியா இல்ல வெங்காயத்தை முக்கி வைக்க போறியா? மாவு தூட்டு போறதுல நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லு, ஹெல்ப் பண்றவனுக்கு. மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். தருணத்துல என்ன கேப்டன் சொல்லணும், கேப்டன் தமிழ்காரன். அடுப்பு மொத்தம் வெளில வந்துச்சு எந்திங்கன்னு. அதுதான் ஆப்ரேட்டர் வரணும். இது மாஸ்டர் இதை ஒன்னொன்னா போட்டு ஒன்னொன்னா சாப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுதான் வெங்காயத்தை ஷேப் மாட்டிட்டான். வெங்காயத்தை ஒண்ணு போடுறதுதான். வெங்காயம் போடுறதுனா ஓட்ட ஓட. ஏய் இதெல்லாம் போட முடியாது, வெங்காயம் போட முடியாது கரெக்டா. நீ கொஞ்சம் லைட்டா தண்ணியோட போயிட்டு வந்து அதை விட்டு ஒரு தோசை உரத்து கட்டி வாங்கி அது பதில் என்ன திட்டி போண்டா அந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம். வேற கை கழுவுறான். சித்திக்கு போண்டா செஞ்சா ஒரே ஒரு போண்டா தானே செய்ய முடியும், ஒரே மாதிரி. இதாண்டா
இதை வச்சு நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம், பட்டு கொயக்காய் இருக்குது கொயக்காய் போடுவோம், அப்படியே 2 கொயக்காய் வாயில போடுவோம். பஜ்ஜி மாரி ஆகுது அது. போண்டாவது போட்டுருக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். போடு லாஸ்ட்டாக ஒரே போண்டா போட்டுடலாம். மொத்தமா ஊத்தி எல்லாத்தையும் கலந்து வெங்காயத்தை குடிக்கிட்டே நான் போகிறதுல இஸ்லாம் மாடல போடலாம். இது கடாய் ஓரமாக போட்டேன்டா, உள்ள தள்ளி விட்றாத. பொறுத்தே இடாதமா பொறுப்பு. நம்மளுக்கு பஜ்ஜி போட்டல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, அதனால அப்படிதான் வரும், கோச்சிக்காதீங்க. ஓ நீ அப்படி வரியா? மொத்த ஒட்டி செடி போட்டுது. ஒரு பஜ்ஜி சுட தெரிந்தா போட்டு நீ எனக்கு வேற பஜ்ஜி சுட்டு இங்க பாடுறா. பஜ்ஜி போடுறதுன்னா என்ன பண்ணி வச்சுக்கிறான், நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான்டா. வெங்காய நூடுல்ஸ் இது பஜ்ஜி இல்லை. பஜ்ஜி வச்சுட்டு வெங்காய நூடுல்ஸ் போட்டு டிக்கு போடுங்க. வெங்காய நூடுல்ஸ் போட்டு வச்சுக்கிறான். அது போன நீ வெங்காயமோ இதுவாயிடுச்சு உங்களால. இந்த பையன் மன அடிச்சு போட்டு பையன் வரான். வெங்காயம் சேர்த்துக்கே உள்ள என்ன கலையாச்சு நீ என்ன போதும்டா. இவன் வேறா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும். கோயக்கா பஜ்ஜி சரிண்ணா. கோயக்கா பழத்துல பஜ்ஜி சாப்பிட்டுறீங்களா? நீ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. வீடியோ எடுக்கல பத்தி அதுல நீ ஆன் பண்ணலையா? வீடியோ இல்ல ஆன்ல இருக்கு. அதாவது நான் வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்ல, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ அப்படியே முக்கியத்து போட்டி அப்படி சொல்றேன். இரு இன்னொரு எடு. கோயக்கா எங்க காட்டுறியா ஆங்கல வேற தடி சாய்ச்சி வச்சுக்கிறான். அதான் கத்திரிக்காய் சொன்ன மாதிரி வெளியில கத்திரிக்காய் பஜ்ஜி. கத்திரிக்காய் வெளியிலா விரிங்க அதே பிச்சா அவ்வளவுதான். ஒண்ணு பிரிக்காம போடுக்கணும். எப்படி இருப்பாலாம் ஒண்ணு பிரிக்காம அது முதல்ல இது பண்ணு கத்திரிக்காய் அது பிரிச்சு உள்ள இது பண்ணோம். அதெல்லாம் போய் உள்ள அது கட்ட போடுவோம் ஃப்ளவர் மாதிரியா? பிரிச்சு அதுல இது மாவு தடணும்ன்றாங்க. கத்திரிக்காய்னா காய் நினைச்சிங்களா? ஃப்ளவர் அண்ணல் அடிக்குதுடா. ஃபயர் ஓவரா இருக்குது. அடுப்பு லைட்டா சரியில்லை. கடாய் நெருப்பு அடுப்புல உள்ள என்ன வெள்ளை இருக்கு மொத்தமா. என்னடா பண்ணது மேல பிடிச்சுன்னு இருக்கு, யாரு பிடிப்பா? தெரியல இதெல்லாம் ஒழுகுதுடா. அத சீவிட்டு போடணும். சீவனம் வெளியா பர்பிள் கலர்லாம் தோல்லாம் சீல உட பத்தி என்ன பண்றோம் ஒழுகுதுடா இது. போடா ஒருத்தன் கண்ணா கத்திரிக்காய் பஜ்ஜின்னு வேடா எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் சாப்பிடுவோம். ஒண்ணுதான் சாப்பிடுவேன். இப்போ காலிஃபிளவர் இதையாவது ஒழுங்கா போடு. மாவு பத்தாதுதான் போகுது. காலிஃபிளவர் இன்னும் கொஞ்சம் இருக்குதுடா மாவு. அதை எடுத்து கொட்டா மாவு இருக்குது. மாவு இதுடா சாப்பிட எடுக்க மாட்டியா? அப்படி எடுத்தா நல்லா இருக்காது. அதை எடுத்துதான் பண்ணு. கேமராமேன் 0.5 விட கொஞ்சம் மோசமா தெரியுது. அதுல கீழே கொட்டு நீ ஸ்டைலா எடுக்கணும். என்ன நாட்டு நீ என்னதான் தக்காளிலாம் இருக்குது பாரு போடுறான். போடலாம் இறண்டா ஒரு இதையும் போட்டுருண்ணா கூட சேர்த்து அப்புறம் போடல. ஐயோ அண்ணலாம் வர்றது இது என்னடா டஸ்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு
மிச்சம் மீந்தது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு ஒரு பகோடா மாதிரி போடலான்னு இருக்கேன். எல்லாத்தையும் நெசிக்கியா? நெசிக்கலாம் இல்லடா, கலந்து. இல்ல எல்லாத்தையும் நெசிக்கி ஒரு உண்டை பிடிச்சி போண்டா மாரி எதனா போட போறிய மாட்டேன். இது செஞ்சது இங்கப்பா காமிடா. சமைச்சு முடிச்சா எனக்கு மட்டும் சாப்பிடு, எனக்கு மட்டும் படையில போட்ட மாதிரி வேடி பரிமாற வந்த போய் உட்காந்து இருக்கிறீங்க. கண்ணா பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்டா சுட்டது. என்னதுன்னே தெரியல. அது மீறி ஃபர்ஸ்ட் ஒன்று டேஸ்ட் பண்ணலாம். கொய்யாக்காவா இது? வெங்காயம் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேக எடுங்க. அப்புறம் என்ன சொல்லுவான், நீங்க மட்டும் பெருசா தெரியும் எனக்கு சின்னதா கொடுத்தீங்கன்னு. இது ரெண்டுமே சின்னதா தான் இருக்கு, இதுவும் சின்னதா தான் இருக்கு. சரி ஓகே சாப்பிடுவோம். வேகாயில இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி பாக்குறாரு டேஸ்டா இருக்குடா. இன்னும் தித்திப்பா இருக்கு. நமக்கு வேக தித்திப்பா இருந்தா பழமா பஜ்ஜி மாதிரி இருக்குது. உள்ள தித்திப்பா கொய்யாக்கா மேல ஏற மாட்டான், கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி இருக்குதா. இருக்குது. ஆனா உள்ள போய் சாப்பிட்டேன்னா தித்திப்பா இருக்குது கொய்யாக்கா. நீங்களே வீட்டுல கொய்யாக்காலாம் இருந்துச்சுன்னா பஜ்ஜி போட்டு பாருங்க. இது நிறைய பைத்துக்கார பசங்க வச்சுக்கணும். இதெல்லாம் கத்திரிக்காய் வந்து கண்ணாவோட ஸ்பெஷல். ரெண்டுமே தக்காளி தக்காளி அவன் தான். தக்காளி மேடம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட்றான். இல்ல உன்னோட அன்பளிப்பு எங்களுக்கு வேணாம். நல்லா தானே இருக்கு கத்திடுவான் அப்படி சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க. உண்மைதான், நல்லா வெந்து போயிடுது. நல்லா தானே இருக்கு. தக்காளி கத்திரிக்காய் அந்த தக்காளி சாப்பிடலாமா? தக்காளி என் பண்ண எல்லாத்தையும் போய் அடிச்சு தாக்கிட்டு தக்காளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. வெறுமனே தக்காளி அஞ்சு சாப்பிட்டா மாதிரி இது. ஆனா கொஞ்சம் பஜ்ஜி பஜ்ஜி மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது நல்லா இல்லையா? நான் தக்காளி சாப்பிட மாட்டேன். அடுத்தது வெங்காய பஜ்ஜி. அது எல்லாம் சாப்பிட்றது தான். அது என்ன சொல்ல தெரியுது. வெங்காயம் பஜ்ஜி கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. இது ஒண்ணு குடும்பம்க்கா முருங்கை கேட்டேன் வேற. முருங்கை தேவையில்ல இது மாதிரி என்ன தந்தானுங்க. நான் பஜ்ஜிக்கு போன தேவையான பொருட்கள்லாம் கேட்டேன், அது எதுவுமே எத்தனும் வரல. எல்லாம் வேற லெவல் வந்துடும். வெங்காயம் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிறோம். பதில் நான் சொல்லணும், உங்களுக்கே தெரியும். அடுத்து வெங்காயம் நூடுல்ஸ் ஒன்று இருக்குது ஸ்பெஷல். வெங்காயம் நூடுல்ஸ் வேறு செஞ்சுக்கிறோம். வெங்காயம் பஜ்ஜி தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெங்காயத்திலே ஓட்ட வெங்காயம். இந்த வெங்காயம் நூடுல்ஸ். இதுதான் வெங்காய நூடுல்ஸ். வெங்காய நூடுல்ஸு இப்படியா இருக்கும் கடையில. மேஸ் சமையல்கார நீ இருத்துல இதான் ஃபர்ஸ்ட். காலிஃப்ளவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல, எதுவுமே தெரியல. பகோடா போட்டதாலும் பரவாயில்ல. பஜ்ஜி போடுவேன், பஜ்ஜிக்கு செட் ஆகுது. தக்காளி கத்திரிக்காய் இந்த கொய்யாக்காலியாவது கொஞ்சம் அளவுக்கு டேஸ்ட் தெரிஞ்சுது. கத்திரிக்காய் தெரிஞ்சதுல கத்திரிக்காய் சாப்பிடல, இதுதான் சும்மா சொல்றேன். நல்லா தான் இது சாப்பிட்றான். இந்த காலிஃப்ளவர் தான் ஒஸ்ட் ஆகுது. ஆனா காலிஃப்ளவர் தான் அதிகமாகுது. இவன் போயிட்டு பஜ்ஜிக்கு வாங்கின சொன்னா பகோடாக்கு வாங்கிட்டு பகோடா தேவையான பொருட்கள் எதுவுமே வாங்க மாட்டான். வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் பாய். ஒன்றும் இல்லை, லோகோ ரெடி ஆகிடும். லோகோ ரெடி ஆச்சுன்னா வீடியோவும் இதே மாதிரி தான் வரும். முதல்ல நீ வீடியோ ரெடி பண்ண, அப்புறம் லோகோ ரெடி. சரி பாய் 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 சொல்லுங்களா? போய் கட் பண்ணிட்டு வாப்போ. பாய். எல்லாமே நல்லா இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு, இது மட்டும் நல்லா இல்லை. மற்றபடி சண்முகம் உங்களோட கருத்து, லாஸ்ட் கருத்து எதனா சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணுறாங்க. தேவைச்சுதான்பா அப்போ உப்புன்னா உள்ள உப்பு கட்டந்துடும். உப்பு போடலையா? அமுகு டுமுகு அமால் டுமால்
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்